ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டாக்னு சொல்லிட்டு 2022ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி. இதோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு ஆர்மி மேன் இறந்துடுறாரு. அவரோட உடலை சொந்த ஊரான அரிசோனாவுக்கு அனுப்பிடுறாங்க. இன்னும் 5 நாள்ல அவருக்கு இறுதி சடங்கு நடக்க போகுது. இந்த டாகோட ட்ரெயினர் தான் இறந்து போன ஆர்மி மேன். அதனால தான் இந்த டாக அந்த இறுதி சடங்குக்கு கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் இங்க கொண்டுட்டு வந்து விடணும். அந்த பொறுப்பை நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோவும் டாகும் கார்ல தான் டிராவல் பண்ணுவாங்க. அப்படி போகும்போது இவங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் சந்திக்கிறாங்க, அந்த ப்ராப்ளம்ஸை கடந்து இறுதி சடங்குக்கு போனாங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாம இந்த டிராவல்ல இவங்களுக்குள்ள ஏற்பட்ட அழகான பாண்டிங்க எமோஷனலா சொல்ற கதை தான் இது. இது உங்க சினி வாய்ஸ் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஜாக் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. கஸ்டமருக்கு தேவையானதை கேட்டு கேட்டு செஞ்சு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ் ஆர்மி மேன். இவர் வேலை பார்த்த இடத்துல தலையில அடிபட்டு சில மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டிருக்கும். அதனால இவரை ஆர்மில இருந்தே அனுப்பியிருப்பாங்க. ஆனாலும் இவருக்கு மறுபடியும் ஆர்மிக்கு போய் ஒர்க் பண்ணணும்னு ஆசையெல்லாம் இருக்குது. சோ அதுக்கான முயற்சியை தான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. ஒரு செக்யூரிட்டி ஆபீஸ்க்கு கால் பண்ணி, இது மாதிரி உங்களோட டீம் பாகிஸ்தானுக்கு ஒரு மிஷனுக்கு போறதா கேள்விப்பட்டேன், அந்த மிஷனுக்கு நானும் வரலான்னு இருக்கேன்னு சொல்லவும், அந்த சைடு போன்ல ஒரு பொண்ணு ஹீரோவுக்கு தெரிஞ்சவளா இருப்பா போல, உனக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால வார்ல கலந்துக்க முடியாது, உனக்கு தெரியாதான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும், இப்பெல்லாம் எனக்கு எந்த மெடிக்கல் ப்ராப்ளமும் இல்ல, நான் கிளியரா ரெக்கார்ட் வச்சிருக்கேன்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணும், ஓகே, ஆனாலும் உங்க கமாண்டிங் ஆபீசர் கிட்ட இருந்து ஒரு மெடிக்கல் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த மிஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றா. நான் இந்த சர்டிபிகேட்காக நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன், பட் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு ஹீரோ கேக்குறான். இந்த சர்டிபிகேட் கிடைச்சா மட்டும்தான் உங்களை இதுல சேர்த்துப்பாங்க. அந்த பொண்ணு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போனை வச்சிடுறா. இப்ப ஹீரோ வீட்ல விறகெல்லாம் வெட்டிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு கால் வருது. அது வேற யாரும் இல்ல, ஹீரோட கமாண்டர் தான். ஹீரோ அவர்கிட்ட, இது மாதிரி மறுபடியும் நான் ஆர்மில ஜாயின் பண்றதுக்கு ஒரு செக்யூரிட்டி ஆபீஸ் மூலமா அப்ளை பண்ணிருக்கேன், சோ எனக்கு உங்ககிட்ட இருந்து மெடிக்கல் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வேணும்னு கேக்குறான். ஆனா அந்த நேரத்துல கமாண்டர் ஒரு சோகமான விஷயத்த சொல்றாரு. உன்னோட ஃப்ரெண்ட் ரைலி நேத்து இறந்து போயிட்டாரு, நாளைக்கு நைட் அவருக்கு இறுதி சடங்கு இருக்கு, சோ நம்ம அதுக்கு போய் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்ல ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. ரைலியும் ஒரு ஆர்மி மேன் தான் போல. இப்ப ஹீரோ ஆர்மி கேம்புக்கு போயிட்டு அங்க இவங்க சேர்ந்து எடுத்த போட்டோ, அப்ப ரைலியோட போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஹீரோ கஷ்டப்படுறாரு. அந்த இடத்துல எல்லாரும் தண்ணி அடிச்சுட்டு அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சுட்டு ஜாலியா இருக்காங்க. அப்ப ஒரு ஆபீசர் நல்லா தண்ணி அடிச்சுட்டு நடக்க கூட முடியாம இருக்காரு. அப்ப ஹீரோவும் கமாண்டரும் தான் இந்த ஆபீசரை கை தாங்களா கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வைக்கிறாங்க. அப்ப ஹீரோ கமாண்டர் கிட்ட, இது மாதிரி செக்யூரிட்டி ஆபீஸ்ல உங்ககிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தாதான் சேர்த்துப்பேன்னு சொல்லிட்டாங்க, சோ எனக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்க அந்த கமாண்டர் முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ கமாண்டர் கிட்ட, நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற நிறைய ஆர்மி ஆபீசருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க, பட் எனக்கு மட்டும் ஏன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு கேக்குறான். அவங்க எல்லாத்தையும் ஒன்னே மாதிரி ரெக்கார்ட் கிடையாதுன்னு சொல்றான். ஏன்னா நம்ம ஹீரோ காசு கொடுத்து மெடிக்கல் ரெக்கார்ட்ல இந்த ஜாபுக்கு ஃபிட்ன்ற மாதிரி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா ஹீரோக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அதனால தான் கமாண்டர் முடியாதுன்னு சொல்லிருப்பாரு. ஹீரோவை சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி மண்டி போட்டெல்லாம் கெஞ்சிரான். ஆனா கமாண்டர் காதுலயே வாங்காம காரை எடுத்துட்டு போயிடுறாரு. ஹீரோவும் சோகத்திலே கார்ல படுத்து தூங்கிடுறான். அப்ப இந்த இடத்துக்கு வந்த கமாண்டர் தூங்கிட்டு இருக்கிற ஹீரோவை தரன்னு பிடிச்சு கீழே இழுத்து போட்டு, இன்னும் அரை மணி நேரத்துல கேம்ப்ல வந்து பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோ கார்ல கிளம்பி போறாரு. அப்படி போறப்ப கேம்ப்ல என்டர் ஆகும்போது அந்த என்ட்ரன்ஸ்ல உள்ள செக்யூரிட்டி போலீஸ் ஹீரோட ஐடியா பார்த்துட்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, சோ உள்ள விட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அங்க வந்த கமாண்டர், அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், உள்ள விடுங்கன்னு செக்யூரிட்டி போலீஸ்ட்ட சொல்லவும் அவரும் விட்டுடுறாரு. இப்ப ஹீரோவும் கமாண்டரும் பேசிக்கிட்டே போறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு. இவரோட ஃப்ரெண்ட் ரைலி இறந்து போயிருப்பாரு இல்லையா, அவரோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கமாண்டர்ட்ட கேக்குறாரு, ரைலி ஒரு டாக வச்சிருந்தானே, அதை என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. அப்ப கமாண்டர், நீ மறந்துருப்பேன்னு நினைச்சேன், பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்க, அதை பத்தி பேசதான் கூப்பிட்டிருக்கேன்னு சொல்லி விஷயத்தையும் சொல்றாரு. ஞாயிற்றுக்கிழமை ரயிலுக்கு இறுதி சடங்கு நடக்க போகுது, அதுக்கு இந்த டாக் தான் கெஸ்டா வரணும்னு சொல்லி ரயிலோட ஃபேமிலியில இருக்கிறவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா ரயிலி தான் டாக ட்ரெயின் பண்ணிருப்பாரு. டாக் வேணும்னா மனுஷனா இல்லாம இருக்கலாம், ஆனா அது தன்னோட ட்ரெயினர் மேல உயிரியே வச்சிருந்தது. அதே மாதிரி தான் ரயிலியும் டாக் மேல தன்னோட முழு அன்பையும் காட்டினாரு. இது ஒரு ஆர்மி டாக்ன்றனால நிறைய சந்தர்ப்பங்கள்ல ரயிலியை காப்பாத்திருக்குது. அதனால இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஏற்பட்டிருக்குது. சோ இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு நீதான் இந்த டாக பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வரணும். நேத்து ரயிலியோட பாடியை அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு, சோ இந்த டாக நீ அரிசோனாவுக்கு கூப்பிட்டு போகணும்னு ஹீரோ கிட்ட கமாண்டர் சொல்ல, ஹீரோவும் ஃபிளைட்ல எப்படி இந்த டாக நான் கூப்பிட்டு போறதுன்னு கேக்குறான். தம்பி, ஃபிளைட்னா இந்த டாகுக்கு அலர்ஜி, சோ நீ கார்ல தான் கூப்பிட்டு போகணும்னு கமாண்டர் சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ யோசிச்சுட்டு, ஓகே, இந்த வேலையை நான் பண்ணி முடிச்சா எனக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்றான். கமாண்டரும், கண்டிப்பா நீ இதை செஞ்சு முடிச்சனா நான் உனக்கு அந்த சர்டிபிகேட் தரேன்னு வாக்கு கொடுத்துடுறாரு. அப்புறம் கமாண்டர் ஹீரோ கிட்ட, நீ நினைக்கிற டாக் இது கிடையாது, இவ முன்னாடிய விட இப்ப ரொம்ப உக்கிரமா இருக்கா, யார பார்த்தாலும் கடிச்சு கடிச்சு வைக்கிறா, சோ பத்திரமா கூப்பிட்டு போ, டேக் போடாம மட்டும் விட்டுறாதுன்னு சொல்லிட்டு டாக் இருக்கிற இடத்துல வந்து விட்டுட்டு இனிமேல் இவளை பாத்துக்கோன்னு ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. இவ பேரு தான் லூலு. இப்ப ஹீரோ லூலுவை கூப்பிட்டு போறதுக்கு அவ கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு. என்ன லூலு, நல்லா இருக்கியா? இங்க ஒர்க் பண்ணும்போது ஹீரோவுக்கும் லூலுவுக்கும் நல்ல பழக்கம் இருந்திருக்கு, சோ ஹீரோவும் எப்பயும் போல லூலு கிட்ட பேசுறாரு. என்னைய ஞாபகம் இருக்கா லூலு? சரி அதெல்லாம் விடு, நம்ம 2 பேரும் கார்ல ஒரு ரோட் ட்ரிப் போலாமான்னு கேக்குறாரு. இப்படி பேசிக்கிட்டே மெதுவா லூலு பக்கத்துல வந்த
ஹீரோ இப்ப முட்டி போட்டு உட்காந்து அவளை தடவி கொடுத்துக்கிட்டே இவளுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க, நல்ல பிள்ளையா தானே இருக்கா அப்படிலாம் பேசிட்டு இருக்க அந்த லூலு நம்ம ஹீரோவை டக்குன்னு அட்டாக் பண்ணிருது. அப்பதான் வெளியில இருக்கிற ஆபீசர்ஸ் சொல்றாங்க லூலுக்கு அதுல யாராச்சும் கைய வச்சாங்கன்னா அதுக்கு கோவம் வந்து அட்டாக் பண்ணுமா. அப்படி சொல்லிட்டு அவங்க கமெண்ட் பண்ணி சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ கார்ல லூலுவை ஒரு பாக்ஸ்ல அடைச்சிட்டு கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாரு. அப்ப ரயிலோட திங்ஸ் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருப்பாங்களே அதை ஹீரோ கிட்ட குடுக்குறாங்க. இப்ப கமாண்டர் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஃபேமிலி கிட்ட கொடுத்துரு, அப்புறம் லூலுவை எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியலனா இந்த புக்ல ரயிலி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் எழுதி வச்சிருக்கான், அதை யூஸ் பண்ணிக்கோன்னு ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ கார்ல லூலுவை கூப்பிட்டுட்டு அரிசோனாவுக்கு போக டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்டிங்ல லூலு அமைதியா தான் இருக்குது. நேரம் ஆக ஆக அது கத்த ஆரம்பிச்சிருது. ஹீரோ லூலு கிட்ட எவ்வளவோ சமாதானப்படுத்துறான். நீ இப்படி கத்திக்கிட்டே இருந்தேன்னா நம்ம எப்படி டிராவல் பண்ண முடியும், நீ என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்னா என்னைய பிடிச்சு போயிடும், அப்புறம் நீ கத்தவே மாட்ட, நம்ம ரெண்டு பேரும் இந்த டிராவல செம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றான். ஆனா லூலு இன்னும் கத்திக்கிட்டே தான் இருக்குது. அதனால ஹீரோ லூலு கிட்ட போய் என்னைய கடிச்சிடாதன்னு சொல்லிக்கிட்டே அது வாயில இருந்த மவுத் கார்டை மெதுவா கலட்டி விட்டுடுறான். ஆனா அது கத்திக்கிட்டே பாக்ஸ போட்டு இடிக்கவும் ஹீரோ நீ உள்ளே இருன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற கன் கிளப்புக்கு போறாரு. இது கன்னை வச்சு ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு இடம் போல. இங்க வந்த ஹீரோ கன்னை வச்சு ஷூட் பண்றாரு. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இவன் கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணு மங்கலாகுது. இந்த ஷூட் பண்ற சவுண்ட் கேட்க கேட்க அவனுக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்குது. இந்த ப்ராப்ளம்னால தான் ஹீரோவை ஆர்மியை விட்டு அனுப்பியிருப்பாங்க. இப்ப அங்கிருந்து ஹீரோ காருக்கு வந்தா இங்க லூலு பாக்ஸை விட்டு வெளியில வந்து சீட் எல்லாத்தையும் கடிச்சு கொதறி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குது. இத பார்த்த ஹீரோ டென்ஷன் ஆகி கத்துறான். உன்னை அவுத்து விட்டேன் பாரு, இதுதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ஹாட் டாகுக்குள்ள மயக்க மருந்து வச்சு இந்தான்னு சொல்லி அது பக்கத்துல தூக்கி போட்டுடுறான். அப்புறமா ஹீரோ காரை எடுத்துட்டு டிராவல் பண்ணிட்டே இருக்கான். அப்ப லூலு கிட்ட நீ போட்ட ஆட்டத்துக்கு உனக்கு இந்த மருந்து தேவைதான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரான். மேடமும் இந்த மருந்து சாப்பிட்டுப்பாங்க போல எந்திக்க முடியாம படுத்து கிடக்குறாங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுது. ஹீரோ ஒரு பார்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் மாறி மாறி ஹீரோ நல்லா கடலைய போடுறான். சரின்னு காருக்கு வந்து லூலு கிட்ட பேசிக்கிட்டே சாப்பாடும் கொடுக்குறான். அதுவும் அமைதியா தான் சாப்பிடுது, ஏன்னா அரை மயக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த வழியா ரெண்டு பொண்ணுங்க கையில டாக வச்சுட்டு வராங்க. அப்ப ஹீரோவையும் லூலுவையும் பார்த்து ஹே இந்த டாக் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசி வலியுறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணுங்கள்ட்ட கடலைய போட அப்படியே கட் பண்ணா ஹீரோ அந்த பொண்ணுங்களோட வீட்டுல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லூலு கத்திக்கிட்டே இருக்குது. இதனால அந்த சைடு வந்த பக்கத்து வீட்டுக்காரன் இந்த சவுண்ட கேட்டு கட்டுப்பாக்குறான். யாரா இது, நாய் அவுத்து விட போறீங்களா இல்லையான்னு இவனும் சேர்ந்து கத்த உள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஹீரோ வெளியில வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட அவனும் பதிலுக்கு நாய் அவுத்து விடு, இல்லாட்டினா இந்த கல்லை வச்சு உன் கார் கண்ணாடியை உடைச்சிருவேன். அப்ப பின்னாடி அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து ஹீரோ கிட்ட ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஹீரோ இந்த பொண்ணுங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த பக்கத்து வீட்டுக்காரன் லூலுவை திறந்து விட்டுருவான். அடுத்த செகண்டே லூலு அந்த பக்கத்து வீட்டுக்காரனை அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் லூலுவை சமாதானப்படுத்தி இந்த சைடு காருக்கு கூப்பிட்டு வந்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் தப்பிச்சோம் புறச்சோன்னு வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறான். இதை பார்த்து அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பயந்து வீட்டுக்குள்ள போய் கதவை முடிக்கிறாளுங்க. இதுக்கு நடுவுல ஹீரோட கையவும் லூலு பதம் பார்த்து வச்சிருக்குது. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ கார்லயே படுத்து தூங்கிருப்பான் போல. விடிஞ்சதும் தூங்கிட்டு இருந்த ஹீரோ எந்திரிச்சு அவனுக்கு மெடிக்கலி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதுக்காக டேப்லெட் போடுறதுக்காக வாட்டர் கேனை ஓபன் பண்ணா லூலு ஒரே கவ்வா அந்த வாட்டர் கேனை கவிட்டு போயிடுது. இதனால ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. சரி என்ன பண்றதுன்னு மறுபடியும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ காரை ஓட்டிக்கிட்டே லூலு கிட்ட நம்ம முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தோன்னு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா லூலு மறுபடியும் கத்திக்கிட்டே இருக்க ஹீரோ ஏன் பிபி வந்த பன்னி குட்டி மாதிரி கத்திக்கிட்டே இருக்குன்னு கேக்குறான். அப்ப லூலு திடீர்னு ஓடிட்டு இருந்த கார்ல இருந்து குதிச்சு பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள ஓடி போகுது. ஹீரோ டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணி லூலு பின்னாடியே போக அது ரொம்பவும் வேகமா காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே தானே வரான். ஆனா ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவனால முடியல. ஏன் நாயே எங்க இருக்க, ஏன் இப்படி என் உயிரை வாங்குறன்னு திட்டுறான். அப்பதான் ஹீரோ நோட்டீஸ் பண்றான் கீழே ஒரு இலையில லூலோட ரத்தம் இருக்கிறது. சரின்னா அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா இந்த காட்டுக்குள்ள ஒரு அழகான வீடு இருக்கிறத பாக்குறான். அந்த வீட்டுக்குள்ள லூலு எங்க இருக்க, வந்துரு வந்துருன்னு சொல்லி தேடிட்டே போறான். அப்ப எங்கேயோ இருந்த மயக்க ஊசி ஹீரோ மேல வந்து குத்த அங்கேயே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோவும் மயக்கத்துல இருந்து முழிச்சு பார்த்தா யாரும் இவனை சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆனா ஹீரோ இந்த கட்டை எப்படியே அவுத்துட்டு அங்க இருக்கிற ஒரு கோடாரியவும் எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள பதுங்கி பதுங்கி போறான். இப்ப லூலுவை பார்த்துட்டு இங்க வான்னு கூப்பிடுறான். ஆனா லூலு இவனை பார்த்து வராம அங்க உள்ள யாரையோ பார்த்துட்டு போகுது. என்னடானே ஹீரோவும் உள்ள வந்து பார்த்தா அங்க ஒரு வயசான கப்பல் இருக்கிறத பாக்குறான். அது மட்டும் இல்லாம லூலு அந்த வயசான லேடிட்ட அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதையும் பாக்குறான். ஹீரோ பாக்குறத இந்த கப்பல்ஸ் பார்த்துட்டு சாரிப்பா, என் ஹஸ்பண்ட் நீ திருடன் நினைச்சு உனக்கு மயக்க மருந்து கொடுத்து கட்டி போட்டுட்டாரு, சோ எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு லேடியும் ஹஸ்பண்டும் கேட்க ஹீரோ உடனே அந்த லேடி கிட்ட எப்பவும் குழைச்சுக்கிட்டே இருக்கிற இவ எப்படி உங்க பேச்சு மட்டும் கேட்டுட்டு அமைதியா இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு அந்த லேடியும் நான் இவகிட்ட அமைதியா பேசுறேன் கத்தல, அது மட்டும் இல்லாம இவளோட காலில அடிபட்டு இருக்குது, சோ இவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எங்களை கொஞ்சம் தனியா விடுங்க, நீங்க ரெண்டு பேரும் வெளியில போய் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு கையில சாக்லேட் கொடுத்து வெளியில அனுப்பி விட்டுடுறா. இப்ப ஹீரோ வயசானவரும் வெளியில போய் பேசிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகுற மாதிரியும் தெரியுது. ஹீரோ ஆர்மில எடுத்த போட்டோஸ் எல்லாம் அவர்கிட்ட காட்டிட்டு இருக்கான். அதுல லூலு எதிரிங்களை வேட்டையாடின போட்டோஸ் நிறைய இருக்குது. லூலு ஒரு ஆர்மில வளர்க்கப்பட்ட நாய். அவங்க எதுக்காக வளர்க்குறாங்கன்னா தாலிபான் மாதிரி எதிரிங்களை மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்கள வேட்டையாடி கொல்றதுக்காகவும் தான் வளர்க்குறாங்க.
திறக்கப்படுது. இது எல்லாத்தையும் ஹீரோ அந்த வயசானவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல லூலு துள்ளி குதிச்சு ஓட வயசானவரோட வைஃபும் அங்க வந்துடுறாங்க. இப்ப அந்த லேடி ஹீரோ கிட்ட அவளோட காலில ஏதோ வயர் சிக்கிட்டு இருந்தது, அதை நான் எடுத்து விட்டுட்டு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி விட்டுட்டேன். சோ இனிமேல் அவளுக்கு எந்த வலியும் இருக்காது. அப்புறம் இவ பேரு லூலு தானே, அவ என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா, அத உங்ககிட்ட சொல்லட்டுமா ஹீரோட்ட கேட்க பக்கத்துல இருக்கிற ஹஸ்பண்ட் அடுத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறோன்றத 50% கரெக்டா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்றாரு. இப்ப அந்த லேடி லூலுவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. உங்களுக்கும் லூலுவுக்கும் ஏதோ பூர்வ ஜென்மத்துல உள்ள கனெக்ஷன் இருக்குது, உங்களை கண்டுபிடிக்கிறது தான் லூலுவோட டெஸ்டினி. அப்புறம் அவளுக்கு லக்ஸரியான பெட்ல தூங்கணும்னு ஆசை, இந்தியன்ஸோட சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை, இதெல்லாம் நீங்க வாங்கி தருவீங்களான்னு லூலு கேக்குறா. அதுக்கு ஹீரோ கண்டிப்பான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்படியே அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கார்ல கிளம்புறாங்க. எப்பவும் கத்திக்கிட்டே இருக்கிற லூலு இந்த தடவை அமைதியா இருக்குது. ஆனா வழக்கம் போல அதோட சேட்டைகளை பண்றதை மட்டும் ஸ்டாப் பண்ணல. என்ன லூலு, உனக்கு வசதியான பெட்ல தூங்கணும்னு ஆசையா இருக்கா? நீ கேக்குறதெல்லாம் தப்பு கிடையாது, சரி நம்ம ஒரு பிளான போட்டு அந்த ஆசையை நிறைவேற்றிடலாமான்னு லூலு கிட்ட ஹீரோ கேக்குறான். அதுவும் ஹீரோ சொன்னது அமைதியாவே கேக்குது. நம்ம ஹீரோ கண்ணு தெரியாத மாதிரி ஒரு பிளான போட்டு இந்த லூலு தான் இவருக்கு வழிகாட்டுற மாதிரி ஆக்ஷனை போட்டு ஹோட்டல்ல ரூம் கேக்குறான். அவன் நினைச்ச மாதிரியே ரூமும் கிடைச்சிருது. இப்ப ரூமுக்கு வந்த ஹீரோ லூலு கிட்ட நீ ஆசைப்பட்ட மாதிரியே லக்ஸரி பெட்ல படுக்கிறதுக்காக இங்க வந்தாச்சு, நெக்ஸ்ட் நம்ம குளிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போடலாமான்னு கேக்குறான். இப்ப ஹீரோ தண்ணியை திறந்து விட்டுட்டு டபுக்குள்ள வா குளிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா லூலு வராம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்குது. இப்ப ஹீரோ அந்த லேடி சொன்ன மாதிரியே செல்லமா பேசுறான். நீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, வாடா செல்ல குட்டி, தண்ணி ரொம்ப சூப்பரா இருக்கு, நம்ம குளிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறான். அதுவும் அழகா வந்துருது. இப்ப ரெண்டு பேரும் டபுக்குள்ள உட்காந்துட்டு சேர்ந்தெல்லாம் குளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லூல நினைச்ச மாதிரியே பெட்ல விளையாண்டுட்டு அப்படியே படுத்துக்குது. அப்ப அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோ கண்ணு தெரியாத மாதிரி தானே வேஷம் போட்டிருக்கான். சோ அப்படியே வெளியில கிளம்புறான். இப்ப லூலு என்ன பண்ணுதுன்னா இவன் வெளியில போறது தெரிஞ்சுக்கிட்டு அதோட பெல்ட்டை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து என்னையும் வெளியில கூப்பிட்டு போன்னு சொல்ற மாதிரி இருக்குது. முதல்ல ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் மனசு மாதிரி லூலுவை கூப்பிட்டு லிஃப்ட் வழியா ஹோட்டலோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தா அந்த இடத்துல ரிசப்ஷனிஸ்ட் கடலையை போட்டுட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு ஆளு முஸ்லிம்ஸ் எப்பயுமே ஒரு ட்ரெஸ் கோட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அங்க நடந்து போறாரு. இவரை பார்த்த லூலு திடீர்னு ஹீரோவை விட்டுட்டு அந்த ஆளை போய் அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் பின்னாடியே ஓடி வந்து தடுத்துடுறான். இந்த லூலு தாலிபான் மாதிரி தீவிரவாதிகளை பிடிக்கிற டீம்ல தானே இருந்திருக்கும். சோ இந்த ட்ரெஸ் கோட பார்த்தோன்னா அவங்க நினைச்சு அட்டாக் பண்ணி இருக்குது. ஹீரோ ஓடி வந்து தடுத்ததை எல்லாரும் பாத்துட்டாங்க இல்லையா, சோ அவனுக்கு கண்ணு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அத மேனேஜ் பண்றதுக்காக ஹீரோ சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டயும் எனக்கு இப்ப பார்வை வந்துருச்சுன்னு சொல்றான். கட் பண்ணா ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற யாரும் ஹீரோவை நம்புற மாதிரி தெரியல. லூலுவை ட்ரெயின் பண்றதுக்காக தான் இவன் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்கான்னு போலீஸ் நம்புறாங்க. ஹீரோவும் சரின்னு தான் எதுக்காக லூலுவை கூப்பிட்டு டிராவல் பண்றான்ற விஷயத்த சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் சொல்றான். பட் அங்க இருக்கிற போலீஸ் இவனை சுத்தமா நம்பவே இல்ல. சரின்னு ஹீரோ போலீஸ் கிட்ட எனக்கு எப்ப பெயில் கிடைக்கும்னு கேக்குறான். அதுக்கு போலீஸும் தம்பி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உனக்கு மண்டே தான் பெயில் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஜெயில கைதிங்களை போட்டோ எடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஹீரோவையும் கைதிங்களோட கைதியா நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ இது மாதிரி என் ஃப்ரெண்டோட இறுதி சடங்குக்கு லூலுவை கூப்பிட்டு நான் போகணும், நான் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன், தயவு செஞ்சு நீ நம்புங்கன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்றான். இதை கேட்டுட்டு இருந்த ஒரு ஹையர் அபிஷியல் நீ சொல்றதெல்லாம் உண்மையா போயான்னு தெரியல, ஆனாலும் எனக்கு உன்னை நம்பணும்னு தோணுது, சோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுக்காக பேசி ரிலீஸ் பண்ணவும் வச்சிடுறாரு. இப்ப லூலுவையும் ஹீரோ கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுத்துடுறாங்க. ஹீரோவும் லூலுவை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக லூலுவோட டைரி எடுத்து படிக்கிற ஹீரோ, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கானா, அவன் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கானா, ஓகே என்னோட ஃபேமிலி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் இருக்கு, நீ என் கூட சமத்தா இருந்தீனா நான் உங்க அண்ணனை பார்க்க கூப்பிட்டு போறேன், நம்ம ரெண்டு பேரும் செம்மையா ஃபன் பண்ணலாம், ஓகேவா லூலுன்னு சொல்லிட்டு கை குடுக்குறான். தூ சமத்தா கை குடுக்குது. ஹீரோட பேச்ச கொஞ்சம் கொஞ்சமா லூலு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஹீரோ டிராவல் பண்ணி தன்னோட ஃபேமிலியை தான் பார்க்க வந்திருக்கான். இதுதான் ஹீரோட வைஃப், அது பொண்ணு. ஹீரோ தன்னோட பொண்ணுக்காக ஒரு யூனிகார்ன் பொம்மையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு வைஃபை மீட் பண்றான். பட் என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்ச நேரத்திலேயே அந்த யூனிகார்ன் பொம்மையோடைய காருக்கு வந்து கோவத்துல லூலு கிட்ட இந்த இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி தூக்கி போட்டுடுறான். ரெண்டு பேருக்கு ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் போல, ஆனா அது என்னன்னு இப்ப நமக்கு காட்டல. சரி என் ஃபேமிலி தான் சரியில்லை, உங்க அண்ணனோட வீடு இங்க தானே இருக்கு, அவனையாச்சும் போய் பார்க்கலான்னு ஹீரோ லூலுவா அவங்க அண்ணனை பார்க்க கூப்பிட்டு போறான். லூலுவோட அண்ணன் பேரு நியூக். லூலுவை பார்த்தோன்னா நியூக்கும் ஓடி வரான். பின்னாடியே நியூக்கோட ஓனரும் வராரு. ஓனரை பார்க்கவும் லூலு கட்டி பிடிச்சுக்கா, ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கா. இத பாக்குற ஹீரோ லூலு உனக்கு கட்டி பிடிக்கலாம் தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு நியூக்கோட ஓனர் லூலு ரொம்ப நல்லாவே கட்டி பிடிப்பா. சரி வாங்கன்னு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள எல்லாம் கூப்பிட்டு லூலுவை எப்படி மேனேஜ் பண்ணணும், அவகிட்ட இன்னும் எப்படி க்ளோஸ் ஆகணும்னு இது மாதிரி விஷயங்கள்லாம் ஓனர் ஹீரோவுக்கு சொல்லி தராரு. அப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் லூலுவும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஓனரும் அவங்களை வழி அனுப்பி வைக்க கார் வரைக்கும் வராரு. அப்பதான் ஹீரோவுக்கு தெரியுது கார்ல இருக்கிற திங்ஸை எவனோ ஆட்டையா போட்டு போயிருக்கான்னு. ஐயோ எல்லா பொருளும் போச்சுன்னு ஹீரோ புலம்புறான். அப்ப காருக்குள்ள இருக்கிற கண்ணாடியில கழுத்துல போடுற கயிறு மாதிரி ஒண்ணு தொங்குது. அதை பார்த்த நியூக்கோட ஓனர் அதை எடுத்து லூலு இங்க வா, இத மோப்பம் பிடின்னு சொல்றாரு. அதுவும் மோப்பம் பிடிக்க ரெண்டு பேரும் நியூக்கையும் லூலுவையும் கூப்பிட்டுட்டு லூலு மோப்பம் பிடிச்ச இடத்த தேடிக்கிட்டே போக பின்னாடி இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. கொஞ்ச தூரம் மோப்பம் பிடிச்சுக்கிட்டே போன லூலுவும் நியூக்கும் ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போகுது. அப்பதான் ஹீரோவுக்கும் ஓனருக்கும் தெரியுது ஒரு ஆளு கார்ல இருக்கிற பொருளை திருடிட்டு வந்து வச்சிருக்கான்னு. அந்த திருடன் இதெல்லாம் என் பொருள்னு சொல்றான். ஆனா ஹீரோ அவனை எப்படியோ ஒரு வழியா
சமாளிச்சு அந்த பொருளை எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்ப இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து லூலோவையும் நியூக்கையும் கூப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே நடந்து காருக்கும் போறாங்க. சரி நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஓனர் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அவர் போயிட்டு ஃபேமிலியோட ஜாலியா இருக்கிறத பார்த்த ஹீரோ ஒரு மாதிரி ஏக்கத்தோட அதை பார்த்துட்டு மறுபடியும் கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா நைட்டோட நைட்டா போனாதான் கரெக்டான நேரத்துல இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு போக முடியும். அப்ப நல்லா மழை வர பெஞ்சிட்டு இருக்குது. ஹீரோவும் லூலு கிட்ட பேசிட்டே வண்டி ஓட்டுறான். இது மாதிரி நாளைக்கு நடக்க போற இறுதி சடங்குக்கு நீ ரெடியா தானே இருக்க? ரைலி ஒரு ஆர்மி மேன்ன்றனால அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக வானத்தை நோக்கி துப்பாக்கியால சுடுவாங்க. இந்த சவுண்ட் கேட்டு நீ பயந்து கத்திடாத. அங்க இருக்கிற யாருக்கும் உன்னைய பத்தி தெரியாது. அது மட்டும் இல்லாம உன்னோட ஹிஸ்டரி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா உன் பக்கத்துல வர்றதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது காரை திடீர்னு ஸ்டாப் ஆயிடுது. ஹீரோவும் கீழே இறங்கி காரை செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேல போக முடியாதுன்னு தெரியவும் லூலுவை கூப்பிட்டுட்டு அப்படியே மலையில ஓடுறான். ஏதாச்சும் ஹெல்ப்புக்கு கிடைக்குமான்னு. அப்ப பக்கத்துல ஷெட் மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்டு அதுக்குள்ள போறான். அது உள்ள ஒரு வீடு மாதிரி செட்டப்ல தான் இருக்கு. அண்ட் யாருமே அங்க இல்லவும் இல்ல. இப்ப அங்க மழை பெய்யறனால இடியெல்லாம் இடிக்குது இல்லையா? அந்த சவுண்ட் கேட்டு லூலு ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்குது. ஹீரோவும் எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனாலும் லூலு ரொம்பவும் கத்திக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ கடுப்பாகி லூலுவை நல்லா திட்டி விட்டுட்டு மலையில போய் நினைறான். இத பாக்குற லூலுவும் நம்ம கத்துறனால தான் இவரு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாருன்னு நினைச்சு அப்படியே அமைதியா படுத்துக்குது. லூலு அமைதியானதை பார்த்த ஹீரோவும் உள்ள வந்துட்டு உனக்கு இடி மின்னல்னா பயம்னு எனக்கு தெரியுது. சோ கொஞ்ச நேரம் நம்ம இங்க ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த நைட் அந்த இடத்துல கழிக்கிறாங்க. அப்படியே காலையில ஆயிடுது. 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ லூலுவை கூப்பிட்டு நடக்கிறான். போற வண்டியில எல்லாமே லிஃப்ட் கேக்குறான். பட் கிடைக்கல. கடைசியா ஒரு பிக்கப் ட்ரக்ல ஹீரோக்கு லிஃப்டும் கிடைக்குது. ஹீரோ லூலுவை கூப்பிட்டுட்டு அதுல டிராவல் பண்ணி அவன் வர வேண்டிய இடத்துக்கு வந்து இறங்கிடுறான். இப்ப கொஞ்ச தூரம் நடந்து போனாதான் அந்த இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு போக முடியும் போல. ஹீரோ நடக்கிறான். ஆனா லூலு டயர்ட் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல படுத்துருது. டைம் வேற ஆயிடுச்சு இல்லையா? சோ ஹீரோ லூலுவை தூக்கி தோளில வச்சுக்கிட்டு அந்த இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இப்ப இறுதி சடங்குல என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையும் ரைலியோட போட்டோவையும் திங்ஸையும் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஹீரோ லூலுவும் வந்த உடனே ஹீரோ லூலுவை அவுத்து விட லூலுவும் அமைதியா போய் ரைலியோட போட்டோக்கு கீழே ரைலியோட ஷூ இருக்கும் அதுலயே போய் படுத்துக்குது. லூலுவுக்கு தெரியுது தன்னோட ட்ரெயினரான ரைலி இனிமேல் வரமாட்டாருன்னு. அதனாலதான் அது ஒரு வித ஏக்கத்தோட அமைதியா அந்த இடத்துல படுத்திருக்குது. ரைலியோட பேரண்ட்ஸும் அவன் இல்லாததை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ரைலிக்கு மரியாதை செலுத்துற விதமா வானத்தை நோக்கி துப்பாக்கி சுடுறாங்க. இப்ப ஹீரோ ரைலி பக்கத்துல வந்து சமாதானப்படுத்துறான். ஆனா லூலுவுக்கு இது புரிஞ்சனாலே என்னவோ அதுவும் இந்த சத்தத்தை கேட்டு எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாம சோகத்தோட அமைதியா இருக்குது. இப்ப ரயிலுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்தி முடிக்கவும் ஹீரோ கொண்டுட்டு வந்தான் இல்லையா ரயிலோட திங்ஸ், அதுல இருந்து லூலுவோட புக்கை மட்டும் எடுத்துட்டு மத்த திங்ஸ ரயிலோட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு ஹீரோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோவும் லூலுவும் கிளம்புறாங்க. இப்ப ஹீரோ அவனோட காரை ஒரு மெக்கானிக் ஷெட்ல சரி பண்ணிட்டு லூலுவை கொண்டு போய் அதே இடத்துல விடணும் இல்லையா? சோ மறுபடியும் டிராவல் பண்றான். இப்போ ஒரு இடத்துல ரிலாக்ஸேஷனுக்காக காருக்கு வெளியில லூலு கூட தண்ணி அடிச்சுட்டே பேசிட்டு இருக்கான். லூலு நீ மறுபடியும் ஆர்மி கேம்புக்கு போகணும்னு அவசியம் இல்ல. நீ தப்பிக்கணும்னு நினைச்சா இங்க இருந்து எங்க வேணாலும் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு லூலுவை போக சொல்றான். ஆனா லூலு போகாம மறுபடியும் காருக்குள்ளேயே வந்து உட்காந்துக்குது. லூலுவுக்கு நம்ம ஹீரோ கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியுது. இப்ப நைட் ஆனனால ஹீரோவும் லூலுவும் ஒரு ஹோட்டல்ல உள்ள ரூம்ல ஸ்டே பண்றாங்க. லூலு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோட உடம்புக்கு ஏதோ பண்ணுது. ஏன்னா ஹீரோக்கு மெடிக்கலி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? சோ கீழே எல்லாம் விழுந்து ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப லூலுவை பார்த்துதான் கொஞ்சம் சமாதானம் ஆகுற மாதிரி தெரியுது. உடனே லூலு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அவனை அமைதியா தூங்கவும் வைக்குது. லூலு ஹீரோவை கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. இப்ப காலையில ஆகவும் 2 பேரும் கிளம்பி லூலுவை விடுறதுக்காக ஹீரோ ஆர்மி கேம்புக்கு வந்துடுறான். ஆனா என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி போலீஸ் போன தடவை மாதிரியே உங்களோட ஆர்மி ஐடி கார்டு எக்ஸ்பயர்ட் ஆயிருச்சு, சோ உள்ள விட மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட இது ஆர்மி டாக், இதை விடுறதுக்கு தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லவும் அந்த செக்யூரிட்டி ஆபீசரும் நீங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க, டாக கூப்பிட்டு போக ஆள் வரும்னு சொல்லிடுறாரு. அப்போ ஒரு செக்யூரிட்டி போலீஸும் லூலுவை கூப்பிட்டு போகிறதுக்கு வராரு. நாய் பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு கம்பி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதை இந்த செக்யூரிட்டி போலீஸ் லூலு மேல போட வர நம்ம ஹீரோக்கு கஷ்டமா இருக்குது போல போடாதீங்கன்னு சொல்றான். ஆனா செக்யூரிட்டி போலீஸும் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும்னு ஒரு மாதிரி பேசுறான். அதனால ஹீரோவை லூலுவுக்கு போட்டு விடுறான். லூலுவுக்கு ஹீரோவை விட்டு போக மனசே வரல. அதே மாதிரி ஹீரோவுக்கு லூலுவை விடுறதுக்கு மனசே வரல. சோ மனசை கல்லாக்கிட்டு தான் லூலுவை அந்த செக்யூரிட்டி ஆபீசரோட அனுப்பி விடுறான். ஹீரோ கார் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போறான். அப்ப லூலு குலைக்கிற சவுண்ட் கேக்குது. அத காருக்குள்ள இருக்கிற கண்ணாடி வழியா ஹீரோ பாக்குறான். அங்க லூலு செக்யூரிட்டி போலீஸ் கூட போகாம அடம் பிடிச்சிட்டு இருக்குது. இத பாக்குற ஹீரோக்கு இதுக்கு மேல முடியல, என்ன ஆனாலும் பரவாயில்ல லூலுவை நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் லூலு கிட்ட வந்து அங்க இருந்து லூலுவை கூப்பிட்டு கார்ல கிளம்ப போறான். அப்ப ஒரு செக்யூரிட்டி போலீஸ் சார் உங்களோட ஆர்மி ஐடியா மறந்துட்டீங்கன்னு சொல்லி கொடுக்குறான். இனிமேல் இந்த ஐடியா எனக்கு தேவையில்ல, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறான். ஹீரோ நமக்கு இனிமேல் ஆர்மி லைஃப் தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டான் போல. அப்படியே அங்க இருந்து ரொம்பவும் சந்தோஷத்தோட லூலுவை கூப்பிட்டு கிளம்பிடுறான். லூலுவும் இப்பதான் சந்தோஷமா இருக்குது. ஹீரோ லூலுவுக்குன்னு ஒரு புக் இருக்கு இல்லையா, அதுல இப்ப லூலுவை பத்தி எழுதுறான். உன்னைய ஆர்மி கிட்ட இருந்து தத்தெடுக்கிறதுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிஞ்சிருச்சு. இனிமே நீ என் கூட சந்தோஷமா இருக்கலாம். நானும் என் ஒய்ஃப் கூட இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டு என்னோட ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கேன். நீயும் என்னோட ஃபேமிலி தான் லூலு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஹோட்டல்ல என்னோட உயிரை காப்பாத்தின இல்லையா, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு புக்ல எழுதி முடிக்கிறான். இங்கே இந்த படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.